بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜனாயிஸ் என்ற அத்தியாயத்தின் இன்றைய பாடம் அல் முஹ்ரிமு இதா தூஃபிய ஃபஹல் யுகஸ்ஸல் யுطய்யபு யுகத்தா வஜ்ஹுஹு. முஹ்ரிமான ஒருவர், இஹ்ராம் கட்டிய ஒருவர் ஹஜ்ஜிலேயோ அல்லது உம்ராவிலேயோ கட்டிய பிறகு அவர் மரணித்து விட்டால், இடைநடுவிலே மரணித்து விட்டால் அவரை குளிப்பாட்டணுமா, அவருக்கு நறுமணம் பூசலாமா, அவருடைய முகத்தை தலையை மூடலாமா என்பது சம்பந்தமாக மிக சுருக்கமாக நாம் சொல்கின்றோம். சகோதரர்களே, முஹ்ரிமான ஒருவர் மரணித்து விட்டால் அவரை குளிப்பாட்ட வேண்டும். ஏனையவர்களை குளிப்பாட்டுவதைப் போல, ஏனைய ஜனாசாக்களை குளிப்பாட்டுவதைப் போன்று அவரையும் குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் நறுமணம் பூசப்பட மாட்டாது, அவருடைய முகமும் தலையும் மறைக்கப்படவும் மாட்டாது, இரண்டும் திறந்தே இருக்கும். அவர் அணிந்திருந்த இஹ்ராம் உடையிலே கஃன் செய்யப்படும். கமீஸ், ஷர்ட், தலப்பாகை போன்ற ஆடைகள் அவருக்கு அணிவிக்கப்பட மாட்டாது. என்ன காரணம் என்றால், நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தல்பியா கூறியவராக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று தல்பியாவை முழங்கியவராக அவர் வந்து கொண்டிருப்பார். அதற்காக வேண்டித்தான் இந்த சட்டத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கிறது. கமா ஸஹஹ பிதாலிகல் ஹதீஸ் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கலாம். இடைநடுவிலே அவர் மினாவுக்கு 8வது நாள் மினாவுக்கு சென்று மாலை அரஃபாவுக்கு, அடுத்த நாள் 9ஆம் நாள் காலையிலே அரஃபாவுக்கு செல்வதற்கு முன்னால் மரணித்து விட்டால், அல்லது அரஃபாவுக்கு சென்றதற்கு பின்னால் மரணித்து விட்டால், அவர் மூலமாக விடுபட்ட அந்த ஹஜ்ஜை வேறு யாராவது நிறைவேற்றலாமா என்றால் அது நிறைவேற்றப்பட மாட்டாது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே இவ்வாறு மரணித்த ஒருவருக்கு அதை நிறைவேற்றும்படி நபிகளார் அவருடைய பொறுப்புதாரர்களுக்கு ஏவவில்லை என்ற செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவரை நாங்கள் மேல் கூறப்பட்ட முறைப்படி அடக்கம் செய்வது நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.